வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 15 ஸ்டாக்கு அந்த 200 டிஎம்ஏ வந்து கிராஸ் ஆகிருக்கிற ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம். எதுக்கு இந்த 200 மூவிங் ஆவரேஜ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் 200 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஓவர் பண்ணுதோ லாங் டேர்ம் ட்ரெண்ட் காத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் பிடாமினன்டான தம் ரூல் அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் இது கேரண்டியான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு முக்கியமான ரீசன் பிசினஸோட ஹெல்த் கண்டிஷன் என்னவா இருக்கும், அந்த டேல ஏதாவது நியூஸ் நடக்குதா, இந்த மாதிரியான செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் ஓவராலா இதுலயுமே நிறைய லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஸ்டாக்ஸுமே இருக்கும். அந்த ஸ்டாக்ஸை நீங்க லாங் டேர்முக்கும் ஹோல்ட் பண்ணலாம், இல்ல வெறும் இந்த 200 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ண டைம்ல வாங்கிட்டு ஒரு 5% to 8% ஷியோரான ரிட்டர்ன்ஸை ஷார்ட் டேர்ம்ல பார்த்துட்டு நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு வெளியும் வரலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டாக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மாதிரியான சுவாரஸ்யமான ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், growth ரிலேட்டடான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம க்ரோ எக்ஸ்பர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டியில மெம்பர் ஆயிருங்க. ஓவரால் டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டியும் என்னோட பர்சனல் வியூ பாயிண்ட் மட்டுமே. ஸோ நீங்க வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்டை கேட்டுட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். ஒவ்வொரு ஸ்டாக்கா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அனாலிசிஸோட கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ண ஸ்டாக் வந்து ஏத்தர். ஸோ ஏத்தர் பொறுத்த வரைக்கும் ஓவரால் ட்ரெண்டோட இன்டெகிரிட்டி, அதாவது லாங் டேர்ம் growthோட இன்டெகிரிட்டி பொறுத்த வரைக்கும் அருமையா தான் இருக்குன்னு சொல்லுவேன். கரண்டா லாஸ் மேக்கிங்ல இருக்காங்க. ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் 13.08 மைனஸ்ல இருக்கு. 1 இயர் ரிட்டர்னா பிளஸ் 260% கிட்ட கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவரால் இப்போதைக்கு ஆர்எஸ்ஐ வேல்யூ 56 இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லுவேன். அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் வேல்யூவேஷன் டு புக் பொறுத்த வரைக்கும் 12 டைம்ஸ் அகேன்ஸ்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஹை வேல்யூவேஷன்ல லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றது சரி கிடையாதுன்னு சொல்லுவேன். பட் ரிஸ்க் எடுத்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல நீங்க வந்து ஏதாவது பிடிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஏத்தர் ஃபார்மா கன்சிடர் பண்றதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சார்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, வெறும் சார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல 50% அபோவ் 200 டிஎம்ஏல இருக்கும்போது உங்களுக்கு ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஏன்னா புல் பேக் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். பிரிமல் ஃபார்மா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ல, அதாவது இந்த ஸ்டாக்குமே கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கரண்டா லாஸ் மேக்கிங், இப்பதான் 200 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி 6.4% கிட்ட டாப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் வெறும் 1.25% தான். புக்ஸ் டைம்ஸ்ல 3 டைம்ஸ் புக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்ட்ரக்சரலி எடுக்கும்போது இது ஒரு கிளீனான செட்டப். பிரைஸ் வந்து ஜஸ்ட் 6.4% அபோவ் 200 டே டிஎம்ஏ மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அண்ட் 50 டிஎம்ஏயோட லைனை இப்பதான் ஜஸ்ட் கிராஸும் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல அட்லீஸ்ட் கொஞ்சம் டியூரேஷனுக்கு உங்களுக்கு அப்வர்ட் ட்ரெண்ட் கிடைக்கும். அதை நான் ஒன் ட்ரேடிங் சைக்கிளில் விசிபிளாக பார்க்கவும் செஞ்சுட்டேன். ஸோ இதுலையுமே நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வின் எடுக்கிறதா இருந்தால் உங்களோட ஓன் ரிஸ்கில் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாமே ஷார்ட் டேர்ம் ரிஸ்க்கை பற்றி மட்டும்தான் இருக்க போகுது, லாங் டேர்ம் அக்யூமுலேஷனை பற்றி இல்லை. ஸோ மைண்ட் செட்டை அதுக்கு ஏற்றாப்புல வச்சுக்கோங்க. இதில் சொல்கிற இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் வாங்குங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஓவரால் ஓன் ரிஸ்க் இருக்கு. பட் இப்போ இது பிரேக் அவுட் ஆயிருக்கிறதுனால பாசிட்டிவ் ட்ரெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறேன். சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், ஸோ ஓவரால் பிஇ வந்து 4.56. ஸோ இப்போ வந்து இது ஆல்ரெடி 24% அபோவ் 200 டே மூவிங் ஆவரேஜ் போயிடுச்சு. வர்சஸ் 50 டே மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது வெறும் 7.3% தான் இருக்கு. அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் இதை நீங்க கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாங் வே இருக்கு. தாராளமா இப்போதைக்கு நீங்க என்டர் ஆயிட்டு ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு எக்ஸிட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. growth பாயிண்ட் ஆஃப் வியூல ஓவரால் 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தப்ப இந்த ஸ்டாக் 884% கிட்ட ஓவரால் வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கு. அஃப்கோர்ஸ் 2020ல ஓவரால் ஒரு கொலாப்ஸையும் சேர்த்து. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கும் நீங்க ஹோல்ட் பண்றதா இருந்தால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா க்ரோ ஆகக்கூடிய ஸ்டாக் தான். பட் ரொம்ப லாங் டேர்ம் போவீங்க பெட்ரோல் ரிலேட்டட் எந்த ஸ்டாக்கையுமே. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓவரால் 200 டே மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 2.6% தான் ஓவரால் அப்பா இருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 51.3 இருக்கு. ஆர்ஓஇ ஆர்ஓசி வந்து பெருசா இல்லை. பட் பிரைஸ் டு புக் எடுத்தப்ப 0.97. ஸோ பேங்கிங் ஸ்டாக்குங்கிறதுனால பிரைஸ் டு புக் வந்து அருமையா இருக்கு. ஸோ நீங்க இதை வந்து தாராளமாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே ஷார்ட் டேர்முக்கு நீங்க இதை ப்ராஃபிட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை லாங் டேர்முக்கு நான் இதை ஹோல்ட் பண்றேன் அப்படிங்கிற தாட் இருந்தாலும் நீங்க இதை ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா பிரைஸ் டு புக் வந்து வெறும் 0.97 தான்.
பட் எவ்வளோ தூரத்துக்கு growth இருக்குங்கிறத இந்த ஸ்டாக்கை டீட்டெயிலாக அனலிசிஸ் பண்ணிட்டு இதோட மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் பார்க்க முடியும். பட் இது வந்து ஒரு ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃப்ரம் பிரைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஒன்ஸ்கோ ஸ்பெஷாலிட்டி ஃபார்மா பொறுத்த வரைக்கும் 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து பிளஸ் 2%, வேறஸ் 50 டே மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா -2.7% இருக்கு. ஸோ இதோட பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 49, டெட் ஃபிளாட்டு. ஸோ க்ரோத் பொறுத்த வரைக்கும் -17% தான் லாஸ்ட் 1 இயரோட க்ரோத்து. கரண்ட்டாக லாஸ் மேக்கிங், இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங்கு 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து பிளஸ் 5.5%, 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஜஸ்ட் 0.3% இருக்கு. பேர்லி அபோவ் த ட்ரெண்ட் இருக்கு. 1 or 2 ட்ரேடிங் சைக்கிள் பார்த்துட்டு இந்த பர்சன்டேஜ் வந்து இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லைக் 200 டே மூவிங் ஆவரேஜ் 50 டே மூவிங் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த டைம்ல மொமெண்டம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணவா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து -2.8 இருக்கு. 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து வெறும் 2.1% தான் இருக்கு. 1 இயர் ரிட்டர்னும் நெகட்டிவா இருக்கிற ரீசனால அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணுமாங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ட்ரெண்டோட இன்டிகிரிட்டி வெறும் 3 தான் ரேட்டிங்ல. ஸோ ஆர்இசி பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டோட இன்டிகிரிட்டி ரேட்டிங் வந்து 3 தான். ஏன்னா வெறும் 1.16% தான் அப்ளை இருக்கு. ஸோ மொமெண்டம் எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு ஒரு 2 to 3 ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. 1.1 டைம்ஸ் தான் புக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் 20.4% கிட்ட இருக்கு. ஸோ ஈல்டா 5.2% கிட்ட ஓவரால் மெயின்டைன் பண்ணுறாங்க. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி பொறுத்த வரைக்கும் 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 11.5% கிட்ட போயிடுச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து 20% ஆஃப் ஃப்ரம் 52 வீக் ஹைல இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வியூல என்டர் ஆகணுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி டியூரேஷனில் என்னதான் அது வந்து 200 டே மூவிங் ஆவரேஜை தாண்டி இருந்தாலும் ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை போகும்போது ப்ராப்பரான சப்போர்ட் ஜோன் இல்லை, பிஸ்னஸ் மாடல் இல்லைன்னா நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெயிட் பண்ணி பார்த்து என்டர் பண்ணுங்க, பெட்டராகவே இருக்கும். டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல 2.8% கிட்ட ஓவரால் அபோவா இருக்கு. ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் வந்து 63.3% கிட்ட இருக்கு. ஆவரேஜஸ் வந்து ஓவரால் இப்போ கொஞ்சம் பார்க்க பெட்டரா தெரியுது. பட் ஸ்டில் 1 or 2 செக்மெண்ட்ஸ் பார்த்துட்டு உள்ள போறது பெட்டரா இருக்கும். ஏன்னா பிரைஸ் டு புக் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்த்ததுல இது வந்து 4.6 டைம்ஸ் ஹையர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பிரைஸ் டு புக் வந்து 1.78. ஸோ அபோவ் 200 டே மூவிங் ஆவரேஜ்ல வந்து 17.1% இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 50 டே ஆவரேஜ் வந்து இன்னும் ஸ்டில் பிலோல இருக்கிற மைனஸ்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் 1 or 2 ட்ரேடிங் செஷன் நீங்க பாருங்க. ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருக்குன்னா ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டில என்டர் பண்ணுங்க. பட் லாங் டர்ம் ஹோல்டிங் நான் சொல்ல மாட்டேன். என்ன ரீசன்னா ஓவரால் இந்த பேங்க் மோசம்னு சொல்ல மாட்டேன். பட் பிரைஸ் டு புக் 1.78ல இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் கொடுத்து இந்த பேங்க்ல என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு இது ஓகே தான் ப்ரோ அப்படின்னா நீங்க தாராளமாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் லாங் டர்ம்க்கு. ஏன்னா 5 இயர் growth 250%, 3 இயர் growth 140% கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரீமியமா இருக்கு. அது ஒன்று மட்டும்தான். ஸோ இன்டர் குளோபல் ஏவியேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் இப்போதான் 200 டே மூவிங் ஆவரேஜும் 50 டே மூவிங் ஆவரேஜும் போயிருக்கு. பட் இதோட ட்ரெண்ட் இன்டிகிரிட்டி நான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். ஏன்னா க்ரூட் ஆயில பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கு கண்ணா பின்னான்னு ஒலைட்டெல்லாம் மூவ் ஆகும். என்னதான் வந்து மொமெண்டம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ நடக்கிற வெஸ்ட் ஏஷியா கான்ஃபிளிக்ல யாராவது ஒருத்தர் மேல குண்டு போட்டாங்கன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதோட இந்த ஸ்டாக்கை போட்டு அடிச்சிருவாங்க. சம்மன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு புக் வந்து 0.97, வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகேவா இருக்கு. ட்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜஸ்ட் 2.7% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ் மேக்கிங் கம்பெனி 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து -4.3. ஸோ இந்த டைம்ல என்னதான் அது பெட்டராக இருந்தாலும் இப்போதைக்கு நீங்க அதை கன்சிடர் பண்ண வேணாங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கும். ஸோ ஓவரால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல போகாம இருக்கிறது பெட்டராக இருக்கும். வேதாந்தா பொறுத்த வரைக்கும் வேதாந்தா பாயிண்ட் ஆஃப் வியூல ஓவரால் 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 5.4% கிட்ட ஓவரால் இருக்கு. ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 40.7. பிஇ வந்து இப்போதைக்கு நம்ம இதுக்கு எக்ஸாக்டா எடுக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா இப்போதான் அவங்களோட டிமர்ஜர் நடந்துச்சு. ஆர்ஓசியும் 1 இயர் ரிட்டர்னும் பெட்டரா இருக்கு. பட் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் இந்த மந்த் எண்ட் வருது. அதை பார்த்துட்டு உள்ள என்ட்ரு அவங்க மொமெண்டம் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு. இது மேபி ஸ்பெகுலேஷன் அபவுட் Q1 ரிசல்ட்டா கூட இருக்கலாம். Q1 ரிசல்ட் ஓகேவா இல்லைனா மறுபடி போட்டு அடிச்சிருவாங்க. வெயிட் பண்ணி பார்த்து என்ட்ரு ஆகுங்க. வோடாஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் 17.1% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் 50 டே மூவிங் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் இன்னும் பிலோவா இருக்கு. ஸோ ஒன்ஸ் 50 டே மூவிங் ஆவரேஜும் கம்ஃபர்டபுளான பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு அருமையான ட்ரெண்டா நம்ம எடுத்துக்கலாம்.
பட் ஃபண்டமெண்டலி எனக்கு தெரிஞ்சு வோடஃபோன் வந்து ஒரு டையிங் பிஸ்னஸாக நான் பார்க்குறேன். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் எதாவது ப்ராஃபிட் பண்ணலான்னு இருந்தீங்கன்னா மட்டும் உள்ளே போங்க, அட் யுவர் ஓன் ரிஸ்க். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் ட்ரெண்டோட ஸ்டெபிலிட்டியை நான் 2 தான் ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்குறதே பெட்டராக இருக்கும். ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குவாலிட்டி வர்சஸ் ப்ரைஸு, லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ட்ரெண்டு. ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சொன்ன எந்த ஸ்டாக்கையுமே லாங் டேர்ம் ரிட்டர்னுக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுக்காதீங்க. ஆல்ரெடி இது ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.